தேவனுடைய ஆலயத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிற நாங்கள் அப்பா இந்த நாளில கூட அப்பா ஆலயத்துல வீணான காரியங்கள், வீணான வார்த்தைகள், வீணான செயல்கள் பேசாதபடிக்கு கர்த்தாவை உம்மை பார்த்து இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல கிண்டலும் பரிகாசமும் விளையாட இடமில்லை. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய கோபத்துக்குள்ள நாம் நம்மை இணைத்துக் கொள்ளாதபடிக்கு அழைத்த தேவனுடைய சமூகத்தில் உன்னை இணைத்துக் கொள்ளுங்கள். மாதம் முழுவதும் அவர் நம்மை காக்கிறவராக. ஆகவே யாக்கோபு வெறுமையாய் கடந்து போனார். கர்த்தர் தன்னுடைய தரிசனத்தை காமிச்சு ஆண்டவர் தரிசனத்தில் முகமுகமாய்
சொன்னார், கர்த்தரை நான் முகமுகமாய் கண்டேன், ஆனாலும் நான் சேதம் ஒன்று அடையாதபடிக்கு கர்த்தர் என்னை காத்தார். ஆண்டவரே, அவருக்கு யாக்கோபுக்கு அனுகிரகப்படி அவன் இருதயத்தினுடைய எல்லா காரியங்களை நிறைவேற்றி செய்த கர்த்தர். ஆண்டவர் அவனே அவன் குடும்பத்தையும் அப்பா இதோ ராஜா மணலை போல கர்த்தாவை கருங்கல்களை தூள்களை போல அவனே அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதம் யாக்கோபை மாத்திரமல்ல, வெறுமையாக இருக்கிற ஆண்டவரின் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பார்வோன் கையிலிருந்து அப்ப கை வெள்ளத்தை காமிச்சு ஆண்டவரே நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி அப்பா கை வல்லமை மாத்திரமல்ல, சீயோனில் இருக்கிற தேவனுடைய வல்லமையும் எங்கள் கை வல்லமை எங்களோடு கூட இருக்கும்போது அநேக ஜனங்களுக்கு முன்பாய் இந்த வல்லமை எங்கள் கூட இருக்கும்போது அப்பா பார்வனை மாத்திரமல்ல, இங்க பார்வனுக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா ஜனத்தை நாங்கள் முறியடிக்க எங்கள் கரங்களில் இந்த வல்லமையை கற்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரை எங்கள் கண்கள் ஆண்டவரை மூன்றாவது நம்மை காக்கிறது. ஆண்டவரை ஒத்தாசை இந்த மாதம் முழுதும் எங்களை காக்கிறது. ஒத்தாசை நாங்கள் பெற்றுக்கொள்ள வானத்தில் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்கள் ஒத்தாசை கிடைக்கும்படியா ஆண்டவரை ஒத்தாசை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்கள் கால்கள் தள்ளாத விடாதபடிக்கு எங்களை காக்கிற தேவன் நீ ஒரு நாளும் எங்களை நடத்தி இந்த மாதம் முழுவதும் எங்களை காக்கிறது, எங்கள் குடும்பத்தை காக்கிறது, எங்கள் பிள்ளைகளை காக்கிறது. அன்றைய மேம்பாடு கர்த்தாவே 10ஆம் வகுப்பாய், அன்றைய 12ஆம் வகுப்பாய், எங்கள் திருச்சபையை எக்ஸாம் எழுதிக்க 10வது அப்பா 3 பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். 3 பிள்ளை அபிவிருதமாய் மார்க்கெடுங்க, அபிவிருதமாய் கர்த்தாவை பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்ய. +2 எக்ஸாம் எழுதிக்கிற அருமையான சகோதரி வாணியின் மகளை கர்த்தாவுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த மகளுக்கு அபிவிருதமாய் மார்க்கெடுக்க அப்பா தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வீர்கள். உங்களுடைய கரம் கூட இருக்க முடியாது. அந்த விஷயத்தில் எந்த பிள்ளைகளும் யாதொரு காரியம் வராதபடிக்கு அப்பா பிசாசன் சோதனை சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பாதுகாப்பு. விசேஷமாய் கர்த்தாவை நாளே நடைபெறுகிற இந்த எலெக்ஷன் விஷயத்தில் கர்த்தாவை உங்களுடைய கரம் இருக்கிறோம். நீ யார் கொண்டு வர சித்தமாய் இருக்கிறீர்களோ நீ சித்தத்தின்படி ஆக கடவுள் நாளை எந்த நாசம் மோசங்களோ எந்த கர்த்தாவை தெரியாத காரியம் எந்த உயிர் செல்வம் வராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவை பாதுகாத்துக் கொண்டு அப்பா நல்ல ஒரு செல்லை அப்பா கிடைக்க முடியாது. அந்த கரங்களில் புதிய அரசாங்கத்தை கர்த்தாவை நடந்து கொண்டிருந்தால் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் கூட தொடர்ந்து இந்த மாதத்தில் அப்பா நடைபெறுகிற அருமையான ஆண்டவர் விமலா சகோதரி மகள் மேகாவுடைய திருமணத்தினுடைய கரங்களில் 13ஆவது திருமணத்தை எல்லா காரியங்களும் எல்லாம் ஒத்தாசை கற்றுக் கொடுத்து அப்பா அந்த குடும்பத்தை நடந்து வந்திருக்கார். ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக பேசுகிறார். நீங்கள் ஆசீர்வதிகள் இந்த திருமைக்குள்ள கூடிக்கொண்டு பாதுகாத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணையும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மாற்றம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் கை கொடுங்க, விசாரிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.